சக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். தீராத வியாதி, தீராத மனக்கவலை, தீராத வறுமை, இந்த மூணும் நம்மளுடைய டிராவல் பண்ணிட்டே இருக்கு. இந்த தீராத வியாதி, தீராத மனக்கவலை, அடுத்தது தீராத வறுமை, இந்த மூணுக்கு நான் என்ன பண்ணா எனக்கு கிடைக்கும், நல்லது கிடைக்கும், எனக்கும் வறுமை தீரும்? எத்தனை இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கயோ போறோம், ஏதோ பண்றோம், ஆனா அந்த வறுமை இன்னும் இருக்கு, போகல. வியாதி இன்னும் இருக்கு, போகல. போங்க சார், மனக்கவலை எப்பொழுதும் ஏதாவது ஒரு கவலை வந்துடுது. உட்காந்துட்டே இருக்கேன், திடீர்னு எதையோ நினைச்சு கவலைப்பட்டு அப்படியே இப்படி உட்காந்துடுறேன். வீட்டுல வந்து கேட்கறாங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ ஒரு கவலை. என் பொண்ணு என்ன பண்ணா, பையன் என்ன பண்ணா, அங்க என்ன பண்ண, ஏதோ ஒரு கவலை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் விடுபட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிரதோஷ காலம்னு ஒரு காலம் இருக்கு. பிரதோஷம் அன்னைக்குதான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்ல, 4:30 மணிலேருந்து 6 மணி 6:15 வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல லட்சுமி நரசிம்மரை நீங்க மனசார நினைச்சு பூஜை பண்ணீங்கன்னா வீட்டுல பண்ணலாம். இல்ல கோவில்கள்ல போய் நெய்வேத்திய அர்ச்சனை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏதாவது ஒரு நிவேதனம் லட்சுமி நரசருக்கு செஞ்சு, லட்சுமி நரசிம்மருக்கு அந்த நிவேதனத்தை செய்து, அந்த காலகட்டத்துல ஒரு ஆரத்தி, லட்சுமி நரசிம்மருக்கு ஆரத்தி செய்ய சொல்லி அந்த ஆரத்தியை தரிசனம் செய்தால் தீராத மனக்கவலை, தீராத வறுமை, தீராத வியாதி விலகும். என்னைக்கு, அது பெரிய விசேஷம் இல்லையா? என்னைக்கு பண்ணா இது போகும்? ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 9 வாரம் எடுத்துக்கோங்க. நீங்க போனாலும் சரி, குடும்ப சமேதமா போனாலும் சரி. நான் போறேன், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் கேட்கிறாங்க, நான் போறேன், நான் அந்த 3 நாட்கள் நான் என்ன செய்யணும் அதை விட்டுருங்க, பாக்கி நாள் போங்க. கரெக்டா 9 செவ்வாய் 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. பிரேயர் ஸ்டைல்ல விட்டுருங்க, அதுக்கு அடுத்த வாரம் பண்ணிக்கோங்க. லட்சுமி நரசிம்மரை 6:15 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு 6:15 லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செஞ்சுட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அர்ச்சனை பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, அர்ச்சனை பண்ண கூடாதுங்கிறது கிடையாது. அர்ச்சனை பண்ணலாம், அர்ச்சனை உங்க குடும்பத்தாருக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன நிவேதனமா நம்ம வைக்கலாம்? 5 வெத்தலை, 9 களிப்பாக்கு, கொட்டைப்பாக்கு, இதுதான் வைக்கணும். 4 வாழைப்பழம். இதை எடுத்துட்டு போய் லட்சுமி நரசிம்மருக்கு உங்க குடும்பத்துக்காக நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணி, அந்த வாழைப்பழத்தையும் வெற்றிலை பாக்கையும் நிவேதனம் செய்து 2 வாழைப்பழத்தை நீங்க வீட்டுக்கு கொண்டு வரணும். வெத்தலை பாக்கு எடுக்கக்கூடாது, வாழைப்பழம் மட்டும் 2 எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கிள்ளி கொடுங்க. எங்கேயும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், உங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து கிள்ளி கொடுக்கணும். லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணணும். எங்க கோவில்கள்ல, உங்க வீட்டுல நீங்க லட்சுமி நரசிம்மருக்கு 4:30லேருந்து 6:15 பூஜை பண்ணணும், வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ. ரைட்டுங்களா? இப்ப கோவில்ல பண்ணதை பார்த்தாச்சு, வீட்டுல என்ன பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி 7 வெற்றிலை, 9 களிப்பாக்கு, அதே மாதிரி 4 வாழைப்பழம் உங்க வீட்டுல வச்சு, சார் சாமி எங்க வீட்டுல லட்சுமி நரசிம்மர் போட்டோ இல்லையே, நான் வாங்கணுமா? வேண்டவே வேண்டாம். மனசுல நினைச்சு பண்ணுங்க போதும். அதுக்குன்னு ஒரு போட்டோ வாங்கி அது வீட்டுல வச்சு, இன்னொருத்தங்க அதை பார்த்துட்டு அச்சோ லட்சுமி நரசிம்மர் போட்டோல வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லி அதை எங்க கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி, இதெல்லாம் எதுக்கு? வேண்டவே வேண்டாம். இருக்கிற போட்டோ போதும். இருக்கிற போட்டோ
போதும். மனசார லட்சுமி நரசிம்மரை நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டுல பஞ்சபாத்திர உத்திரணியில புதுசா தீர்த்தம் எடுத்துக்கோங்க. தீர்த்த பொடியை கொஞ்சம் தூவிக்கோங்க. உட்காருங்க, மனைய போட்டு உட்காருங்க. நான் எத்தனை வெத்தலை வேணும்? 7 வெத்தலை, 9 வெத்தலை, 9 பாக்கு, 4 வாழைப்பழம் வச்சுக்கோங்க. தீபத்தை ஏத்துங்க, உட்காருங்க. 4:30 6:15 எப்ப வேணாலும் பண்ணலாம். ஒரு அரை மணி நேரம் தான் இந்த வேலை, ஜாஸ்தியே கிடையாது. உட்கார்ந்து மனசார ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமக 9 வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யணும். ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமகங்கிற மந்திரத்தை 9 முறை சொல்லுங்க. வீட்டுல பூ போடணும், எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் சிட், அவ்வளவுதான். உட்காருங்க, கையை அழகா வச்சுக்கோங்க, கண்ணை நல்லா மூடிக்கோங்க, நல்ல உடம்ப வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமஹா அப்படி சொல்லுங்க. ஓம் நமோ ஓம் சொல்லாதீங்க. ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமஹா. ஏன்னா இந்த மாதிரி நீங்க மந்திரத்தை சொல்ல உங்க மனசானது லட்சுமி நரசிம்மர்கிட்ட லயிச்சு அந்த லட்சுமி நரசிம்மரே வந்து உட்கார்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தெரியும். அப்ப இந்த மந்திரங்களை 9 முறை எந்த விதமான தாட்ஸ்மே உங்க மனசுல போகக்கூடாது. தீராத வியாதி வரக்கூடாது, தீராத மனக்கவலை, ரைட்டுங்களா, தீராத வறுமை, இதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க மனசுக்குள்ள அப்படியே இருக்கணும். அந்த ஓம் லட்சுமி நரசிம்மாய மந்திரம் இருக்கு பாத்தீங்களா, மனசார சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ல உங்க உடம்பே கொஞ்சம் நடுங்கும், அப்படியே ஆடும். அந்த வைப்ரேஷன் வரணும். என்ன அதுக்கு சொல்லக்கூடிய விதங்கள் இருக்கு இல்லையா? மனசார லயிச்சு சொல்லி பாருங்க, கண்கள்ல இருந்து சில டைம் கண்ணீர் கூட வரும். அப்படியே மூடிண்டு ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமஹா சொல்லுங்க. இது வந்து பெருசு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சொல்ல தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். கடவுளுக்கு எந்த மொழியும் வேண்டாம், மௌன மொழி இருந்தாலே போதும். இருந்தாலும் உங்களுக்கு பேச தெரியும் இல்லையா, அதனால இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்க. எதையுமே கடவுள் ஏற்றுக்கொள்வார். நமக்கு அந்த மனசானது லேசாயிடும். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த தீராத வியாதி தீரும், வறுமை கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா, மனக்கவலையும் போயிடும். எல்லாம் நம்பிக்கை தான். என்ன தெரியுமா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுவீங்க, எனக்கு நடந்துரும். இந்த மந்திரத்தை சொன்னா நான் நல்லா ஆயிடுவேன், அந்த எண்ணங்களை தான் நீங்க உருவாக்கணுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. மந்திரத்தை சொன்னா நான் வந்துருவேனா, ஆனா பாசிட்டிவ் எனர்ஜியோட சொல்லணும், நெகட்டிவோட சொல்லக்கூடாது. அந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவா வர 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 உங்களை அறியாமையே நீங்க அப்படியே மேல வர ஆரம்பிப்பீங்க. உணர்ந்து செய்யுங்கள். நான் சொல்றது எல்லாமே என்ன தெரியுமா, மனசார உணர்ந்து செய்யுங்கள். எனக்காக தயவு செஞ்சு செய்யாதீங்க, உங்களுக்காக செய்யுங்க. நான் நல்லா இருக்கணும், வறுமை கோட்டிலிருந்து நான் மேல வரணும், மனக்கவலை தீரணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து வச்சுட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை தராதரம் எந்த மாதிரி உசந்து போகும் பாருங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கை தான். அதே மாதிரி நீங்க நம்பணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும். அந்த தன்னம்பிக்கை வரத்துக்கு இந்த மந்திரங்கள் சொல்லி அதை சொல்லதான் உரியரும். ஒரு தடவை சொல்லிட்டா உரிய, ஆமா சொன்னாரு செஞ்சுட்டேன், ஒண்ணும் நடக்கலையே, நடக்கவே நடக்காது. 9 நாள் 9 செவ்வாய்க்கிழமை 9 முறை சொல்லுங்க. சொல்லதான் இந்த மந்திரத்துக்கு வரும். ஒரு மாத்திரை இருக்கு இல்லையா, ஒரு வியாதிக்கான மாத்திரை எடுக்கிறோம். இன்னைக்கு நான் எடுத்துட்டேன், எனக்கு பிபி வந்துருச்சு, இன்னைக்கு மாத்திரை எடுத்துட்டு பிபி அப்படியே நார்மல் ஆயிடுமா? ஆகாது. சாப்பிட்டே இருக்கணும். சாப்பிட்டே இருந்து ஒரு காலகட்டத்துலதான் நார்மல் வரும், ரைட்டுங்களா? அதே மாதிரி மந்திரங்களை உச்சாரணம் பண்ணத்தான் அதுக்கு சக்தி வரும். சரி சார், சரி சாமி, 9 நாள் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பண்ணலாமா? உங்க விருப்பம். நீங்க சொல்லிட்டே இருங்களேன், லைஃப் லாங் சொல்லுங்க, அருமையா வருவீங்க. ஆனா சில பேருக்கு இந்த 9 நாளே பெரிய 9 இந்த 9 வாரங்கிறது 9 வருஷமா இருக்கும். என்னடா அது சொல்லணுமே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எண்ணத்துல சொல்லாதீங்க, ரைட்டுங்களா? சொல்லணும்,
மனசார சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா லட்சுமி நரசிம்மரை கூப்பிட ஓடோடி வந்து உங்க மடியில உட்காந்து பாருங்க. செய்றீங்களா? செய்யுங்க. காசு பணம் எதுவுமே தேவையில்லை. என்ன 7 வெத்தலையோ 9 வெத்தலையோ பாக்கோ வாங்க போறோம், 4 பழம் வாங்க போறோம். டைமை ஸ்பெண்ட் பண்ணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? டைம். அந்த டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அருமையா இருப்பீங்க வாழ்க்கையில. செய்யறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் தேவை என்ன? வியாதி தீரணும், வறுமை தீரணும், மனக்கவலை போகணும், அவ்வளவுதானுங்க. செய்யுங்க. எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. 9 வாரம் கழிச்சு பாருங்க, கவலையே காணுமே, கவலையே காணும். பா, டாக்டர்கிட்ட மாத்திரை சாப்பிட்டு இப்பதான் டாக்டர் சொல்லியிருக்காரு நல்லாயிட்டீங்க அப்படின்னு. அப்ப ரொம்ப நன்றி லட்சுமி நரசிம்மா, ரொம்ப நன்றி. உன்னை எப்பொழுதுமே 9 வாரம் என்ன 9 வாரம் நான் என்னுடைய வாழ்க்கை உள்ளவரை உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். செய்யுங்க, ஹாப்பியா இருப்பீங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல சந்திக்கலாமா? பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றி.